இந்த பொண்ணோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பாவை எங்கேயோ ஓடி போயிடுறாரு. சோ இவளால இப்ப வீட்டு வாடகை கொடுக்க முடியாதனால ஓனர் வீட்டை விட்டு வெளியில துரத்திடுறாரு. இப்ப இவளை பாத்துக்க யாரும் இல்லாம அனாதி ஆயிடுறா. காலையில ஸ்கூல் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல படுத்து தூங்கிட்டு ஸ்கூல் திறந்ததும் ஸ்கூலுக்கு போயிடுறா. அன்னையில இருந்து நைட்டு ஸ்கூலோட லாக்கர் ரூம்ல யாருக்கும் தெரியாம தங்கிட்டு இருக்கா. ஒரு நாள் டீச்சர் கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிறா. அப்பதான் டீச்சர் எதுக்காக ஸ்கூல்ல தங்கி இருக்கேன்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த சொல்றா. சப்போஸ் ஸ்கூலை விட்டு துரத்திட்டா ரோட்ல தான் போய் படுத்து தூங்கணும்னு சொல்றா. அதை கேட்டதும் டீச்சருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. சோ இப்போதைக்கு என் வீட்டுல தங்கிக்கணும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு தான் என் வீட்டுல தங்கணும், அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு இடம் பார்த்துட்டு கிளம்பிடணும்னு சொல்றாங்க. இவ்வளவு ஓகே சொல்றா. டீச்சர் வீட்டுக்கு போனா அவளுக்குன்னு தனி ரூம் இல்லைனாலும் ஸ்கூலோட லாக்கர் ரூமோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது. அதுக்கே டீச்சருக்கு நன்றியோட இருக்கா. ஒரு வழியா இவளுக்குன்னு நைட்டு பயப்படாம தூங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருது. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அவளோட அம்மாவோட போட்டோவை தலைக்கு பக்கத்துல வச்சுட்டு தூங்குறா. ஒவ்வொரு நாளும் ஸ்கூல்ல முடிச்சிட்டு பசங்களை கூட்டிட்டு போறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வராங்க. இவளுக்குன்னு இப்ப டீச்சர் மட்டும் தான் இருக்காங்க. சோ அவங்கள கேட்காம இவளாவே அவளால முடிஞ்ச சமையல செஞ்சு டீச்சருக்கு ஹெல்ப்பா இருக்கா. வெளியில பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறா. ஆனா அடி மனசுல டீச்சருக்கு பாரமா இருந்தா இவங்கள வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோன்னு பயப்படுறா. சோ அவளால முடிஞ்ச பார்ட் டைம் வேலையை செஞ்சு காசு சேர்த்துட்டு இருக்கா. டீச்சர் சொன்ன டைம் வந்தது வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்புறா. ஆனா டீச்சருக்கு இதை விட்டா இவளுக்கு வேற எங்கேயும் போறதுக்கு இடம் இல்லன்னு தெரியும். சோ லக்கேஜ் உள்ள கொண்டு போய் வச்சுட்டு வேலையை பாருன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் சந்தோஷமாயிடுறா. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த டீச்சரே அவளை தத்தெடுத்துக்கிறாங்க.